தஞ்சியால? ஆமாம். அது உங்ககிட்ட இருக்கா? இதோ என்னுடைய ஏடிஎம் அட்டை, சிம் அட்டை, மறை எண், பெயர், மறைச்சொல். அப்போ என்னுடைய பணம் எப்படி? இரு, இதை நான் சோதித்து பார்க்கணும். இதில் பணம் இருக்கா? இதோ உன்னோட 20 வெள்ளி. எனக்கு சேர வேண்டிய பணம் எங்க? அது 1500 நினைச்சேன். 1300 தான் இருக்கு. வேணும்னா எடுத்துக்க, இல்லைன்னா விடு. ஆனா நீங்க எனக்கு 1500 வெள்ளி கொடுக்கறதா சொன்னீங்க. இப்போ என்ன செய்ய போற? போலீஸை கூப்பிட போறியா? என்னோட ஏடிஎம் அட்டையை வச்சு என்ன செய்ய போறீங்க? அது உனக்கு தேவையில்லை. இப்போ என் வங்கி கணக்கில் 14 வெள்ளி 39 காசு மட்டும்தான் மிச்சம் இருக்கு. யாரோ எல்லா பணத்தையும் எடுத்துட்டாங்க. திருவாட்டி போ, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க ஆரம்பத்திலிருந்து. நேத்து நான் சுத்தம் செய்யும் சேவை பத்திய விளம்பரம் ஒன்ன பார்த்தேன். நான் அதை தொட்டதும் அவங்க எனக்கு குறுஞ்செய்தி அனுப்ப தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறுவன செயலிக்கான தொடர்பு அனுப்புனாங்க. அந்த தொடர்பை கொண்டு அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துறீங்களா? நான் ஏற்கனவே அவர்கிட்ட பலமுறை சொல்லிட்டேன், கண்டபடி தொடர்புகளை தொட்டு அல்லது செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டான்னு. ஆனால் கேட்க மாட்டேங்கிறாரு. திருவாட்டி போ, உங்கள் மக சொல்கிறது மிகவும் சரி. தெரியாத தளத்திலிருந்து செயலிகளை பதிவிறக்கம் செய்யக்கூடாது. அதிகாரத்துவ தளத்திலிருந்து மட்டும்தான் பயன்படுத்தணும். அம்மா பார்த்தீங்களா, அதிகாரிகளும் அப்படி தான் சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல சலுகையா இருந்துச்சு. 2 மணி நேரத்துக்கு இலவசமாக சுத்தம் செய்வாங்க. வீட்டை சுத்தம் செய்யறது என்ன சுலபமான வேலையா? திருவாட்டி போ, உங்களுக்கு அந்த நிறுவனத்தோட பேர் ஞாபகம் இருக்கா? ஹாப்பி ஹவுஸ் கீப்பிங். அந்த செயலியை பதிவிறக்கம் செஞ்ச பிறகு என்ன நடந்துச்சு? நான் முன்பதிவு செய்ய முதல்ல ஒரு கணக்கை உருவாக்கணும். அதுக்கப்புறம் 5 வெள்ளி வைப்பு தொகை கட்டணும். அந்த செயலிக்குள்ள பணம் கட்ட பல வங்கிகளோட தொடர்பு இருந்துச்சு. என் வங்கிக்கான தொடர்பை தொட்டு என் வங்கி இணைய பக்கத்துக்கு போனேன். உங்களோட வங்கி விவரங்களை அதில் பதிவு செஞ்சீங்களா? ஆமாம், ஆனால் செல்லுபடியாகாத அட்டைன்னு எனக்கு செய்தி வந்துச்சு. நான் சில முறை முயற்சி செய்தேன், முடியல. திடீர்னு என் கைபேசி அணைஞ்சிருச்சு. என் கைபேசியை மீண்டும் முடுக்கிவிட முயற்சி செஞ்சேன். அது இயங்கவே இல்லை. அதனால நான் மெய்போனிடம் முயற்சி செய்ய சொன்னேன். 10 நிமிடம் முயற்சி செய்த பிறகு எப்படியோ கைபேசி மீண்டும் இயங்க தொடங்கிருச்சு. பிறகு இன்னைக்கு காலையில் வங்கியிலிருந்து ஒரு தகவல் கிடைச்சிச்சு. அதன் பிறகு என் அம்மா உடனே வங்கி அழைத்து கணக்கை முடக்கி வைக்க சொன்னாங்க. அதன் பிறகு இணையத்தில் நான் காவல்துறை புகாரை செய்தேன். நீங்கள் ஹாப்பி ஹவுஸ் கீப்பிங்கை தொடர்பு கொண்டீங்களா? ஆமாம், நான் செஞ்சேன். ஆனால் கைபேசி மீண்டும் இயங்க தொடங்கியதும் அந்த செயலியும் உரையாடலும் நீக்கப்பட்டுருச்சு. அதனால எங்ககிட்ட காட்ட கைபேசி எண் மட்டும்தான் இருந்துச்சு. ஹாப்பி ஹவுஸ் கீப்பிங் என்ன சொன்னாங்க? அவர்களோட நிறுவனத்தில் அப்படிப்பட்ட செயலியோ சலுகையோ இல்லைன்னு சொன்னாங்க. அது அவர்களின் தொலைபேசி எண்ணே இல்லைன்னு சொன்னாங்க. அப்படின்னா இது எப்படி நடந்துச்சு? என் அம்மா எப்படி எல்லா பணத்தையும் இழந்தாங்க? அவர் இணைய வங்கி விவரங்களை யாரிடமும் கொடுக்கலையே. நான் யாரிடமும் என்னோட ஒரு முறை வரும் மறைச்சொல்ல தெரிவிக்கல. மோசடிக்காரர்கள் எப்படி என் பணத்தை திருடினாங்க? அது நீங்கள் பதிவிறக்கம் செய்த செயலியாக இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். தீங்கிழைக்கும் மென்பொருளாக இருக்கலாம். தீங்கிழைக்கும் மென்பொருளா? ஆமாம், தீங்கிழைக்கும் கணினி மென்பொருள். இணைய குற்றவாளிகள் அந்த செயலிகளை உருவாக்குவாங்க. இந்த குறிப்பிட்ட ஒன்று உங்கள் கைபேசியில் இருந்து தகவல்களை திருடி இருக்கணும். எனக்கு புரியல. அந்த தீங்கிழைக்கும் மென்பொருள் என் கைபேசியிலிருந்து தகவல்களை திருடுனா என்ன? அது எப்படி என் பணத்தை திருடுச்சு?
அந்த தீங்கிழைக்கும் மென்பொருள் மோசடி கும்பல் உருவாக்கிய போலி வங்கி இணைய பக்கத்திற்கு உங்களை கொண்டு போகும். அங்கே நீங்கள் பதிவிட்ட பிறகு அவங்க உங்கள் வங்கி விவரங்களை தேடுவாங்க. அந்த தீங்கிழைக்கும் செயலி உங்கள் கைபேசி பாதுகாப்பை பலவீனமாக்கும். அவங்க உங்கள் கைபேசியின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கிட்டு அதை அணைத்து விடுவாங்க. அந்த தீங்கிழைக்கும் செயலி உங்கள் கைபேசியின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் பணம் மாற்றிவிட பயன்படுத்திய விவரங்களை பயன்படுத்திக்கும். ஆனா அது என் வாழ்நாள் சேமிப்பு. தயவு செஞ்சு என் பணத்தை மீட்டு கொடுக்க உதவி செய்ய முடியுமா? பணம் மாற்றிவிடப்பட்டதை நாங்கள் கட்டாயம் தேடி பார்ப்போம். முன்னைய வழக்குகளை வச்சு பார்க்குறப்ப பணம் மோசடி ஆசாமிகளின் கைக்கு போயிட்டுச்சுன்னா அதை திரும்ப பெறும் வாய்ப்பு மிகவும் குறைவு. ஆரம்பகட்ட தடயவியல் சோதனையில் திருவாட்டிப்புவா பதிவிறக்கம் செய்த ஹாப்பி ஹவுஸ் கீப்பிங் தீங்கிழைக்கும் செயலி கைபேசியில் சொந்தமாக அழித்து கொள்ளும் ஆற்றல் பெற்றது. அந்த உரையாடலும் நீக்கப்பட்டு விட்டது. காலியாக விடப்பட்ட இடத்துல புதிய தகவல் பதிவிடப்படும் வரை நீக்கப்பட்ட தகவல்களை பெற வாய்ப்பு இருக்கு. அவங்க வேறு ஏதாவது கண்டுபிடிச்சா என்கிட்ட சொல்லுவாங்க. நான் அந்த மோசடிக்காரங்க ஹாப்பி ஹவுஸ் கீப்பிங்னு சொல்லி பயன்படுத்திய எண்ணை சோதிச்சு பார்த்தேன். அது நாட்டை விட்டு போன ஒரு வெளிநாட்டினரோட. அப்போது அதுலேயும் துப்பு எதுவும் இல்லை. ஹேனா, நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? திருவாட்டிப்புவாவின் கைபேசி அந்த தீங்கிழைக்கும் செயலியால் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மோசடி ஆசாமி பணம் மாற்றி விடப்படும் உச்சவரம்பை 125,000 வெள்ளிக்கு உயர்த்தினாரு. அதுல தாஞ்சாலரை பணம் பெறுபவராக சேர்த்தார். ஏன் திருவாட்டிப்புவாவிற்கு தெரிவிக்கப்படலை? திருவாட்டிப்புவாவிற்கு வங்கி மின்னஞ்சல் அனுப்பியது. ஆனா அவர் பணம் மாற்றி விடப்பட்ட அறிவிப்பு வரும் வரை வங்கி அனுப்பிய மின்னஞ்சலை பார்க்கல. ஆனா அவர் பார்த்தபோது எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ திருவாட்டிப்புவா அவரோட வங்கி கணக்குல செய்யப்பட்ட மாற்றங்களை அறிந்திருக்கவில்லையா? இல்ல. நீங்கள் வங்கியிடமிருந்து வேற என்ன கண்டுபிடிச்சிங்க? திருவாட்டிப்புவாவின் கணக்கில் இருந்த பணம் தாஞ்சாலர்வின் கணக்கிற்கு மாற்றிவிடப்பட்டதாக வங்கி சொன்னது. நான் அவரை பத்தி சோதிச்சு பார்க்கும்போது அவர் முன்பு போதைப் பொருள் குற்றங்களை செய்திருக்கிறாரு. ஓகே, அவரை கூப்பிட்டு கேள்வி கேட்கலாம். உண்மையில அவரிடம் கேள்வி கேட்க நாம தான் அவர் இருக்கும் இடத்திற்கு போகணும். அவர் இப்போது இருப்பது சிறைச்சாலையில. கடந்த 2 வாரத்தில் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து பணம் மாற்றிவிடப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறையில் இருந்தீங்க. ஆமாம். அது எப்படி சாத்தியமாகும்? நான் என் ஏடிஎம் அட்டையை விற்றுட்டேன். என்னுடைய பதிவிடும் விவரங்கள், என் கைபேசி எண்ணிற்கான சிம் அட்டையும் தான் விற்றுட்டேன். உங்களோட வங்கி கணக்கு விவரங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறது குற்றம்னு தெரியுமா? எனக்கு தேவைப்பட்டுச்சு. என்னோட எல்லா பண பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சது. ஒண்ணுமே செய்யாம 1500 வெள்ளி கிடைக்குது. அது பெரிய காரியமா தெரியல. நான் இன்னொரு வங்கிக்கு போய் வேற கணக்கு திறக்கலாம்ல. ஆளாம எங்கே சந்திச்சிங்க? கீலாங்கில் ஏதோ ஒரு இடத்துல. ஆனால் எங்கன்னு சரியா ஞாபகம் இல்லை. அது சில மாதத்துக்கு முன்னாடி சந்திச்சது. ஆலாம் பார்க்க எப்படி இருப்பாரு? சீனியர், ஒருவேளை 50 வயது இருக்கலாம், அந்த மாதிரி. குறிப்பிட்டு சொல்லும்படி அடையாளம் ஏதாவது? பச்சை குத்தியது, மச்சம் போன்றவை? அவர் தாடி வச்சிருந்தாரு. உங்ககிட்ட ஆலாமோட கைபேசி எண் இருக்கா? ஆமாம், அது என் கைபேசியில் தான் இருக்குது. ஆனால் சிங்கப்பூர் சிறைச்சாலையிடம் விண்ணப்பம் செய்து பாருங்க. தாஞ்சியாலரின் கைபேசியை மீட்க வேணும்னு சொல்லுங்க. ஓகே. பாதிக்கப்பட்டவரோட கைபேசியில் இறுதியாக கிடைச்ச தடயவியல் விவரங்கள் இருந்து எந்த பயனும் இல்லை. ரூடி, ஏதாவது? நான் அலாமோட கைபேசியை ஆராய்ந்து பார்த்தேன், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிச்சா ஹேனா? புதிய விவரம்? நான் ஓஷன் வங்கி கிட்ட போய் தாஞ்சாலர் கணக்கை பத்தி பேசினேன். அந்த கணக்கில் இருந்து பல்வேறு முறை நேரில் பணம் எடுக்கப்பட்டுள்ளது. அதனால 2 முறை பணம் மீட்பு செய்த அந்த நேரம், தேதி, இடம் ஆகியவற்றை சோதிச்சு பார்த்தேன். என்ன கண்டுபிடிச்சிங்க? முதல்ல பணம் மீட்டது 10 நாட்களுக்கு முன் அங்மோக்யூ கிரெசண்டில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில். 2வது முறை பணம் மீட்டது 2 நாட்களுக்கு முன் சாங்கி வில்லேஜில். 2 முறையும் வங்கியின் கண்காணிப்பு கேமரா இந்த சந்தேக நபரை பதிவு செய்தது. இவர் ஆலாமாக இருக்கலாமா? இல்லை, தான் அவர் சீனர் இன்னும் தாடியோட இருக்கும் 50 வயது மதிக்கத்தக்கவர்னு சொன்னார். சரி, அந்த 2 ஏடிஎம் இருந்த இடங்களில் காவல்துறையின் கேமராக்களில் அங்மோக்யூவில் உள்ள கேமராவில் அவர் பயணம் செய்த வாகனம் பதிவானது. நான் வாகன பதிவு எண்ணை சோதித்து பார்த்தேன். அந்த வாகனத்தின் உரிமையாளர் ஹென்ரி ச வே ஹான். முன்னைய குற்றம் இல்லை. அப்படின்னா நம்ம சந்தேக நபர் ஹென்ரி சேரோட வேலை செய்பவர். ரூடி, ஹென்ரி சேரை கண்காணிக்க ஏற்பாடு செய்யுங்க. அவருடைய உடந்தைக்கு நம்ம எட்டு சொல்கிறாருன்னு பார்க்கலாம்.
அதுதான் ஹென்ரி சே. ஏய், என்ன உன்னை ஏற்றிக்கணுமா? சரி, வரேன். இருங்க. நன்றி. ஜேக், நாங்க ஹென்ரி சேரின் உடந்தையை கண்டுபிடிச்சிட்டோம். அவர் டேரல் சுவா வீசியாங். முன்னைய குற்றங்கள் இல்லை, அவரை கண்காணிக்கிறோம். சந்தேக நபர்கள் ஒரே கும்பலுக்கு வேலை செய்யலாம். அதனால் நாம் அவங்கள ஒரே நேரத்தில் கைது செய்யணும். நான் மூத்த புலனாய்வு அதிகாரி ஜேக் கோ, மோசடிகளுக்கு எதிரான படை. நீங்க தான் ஹென்ரி சேரா? நீங்கள் தான் டேரல் சோவாவா? ஆமாம். தயவு செஞ்சு முன்னால வாங்க. விலங்கு பூட்டுங்க. திரும்புங்க, உங்கள் கையை பின்னால் வைங்க. சார், அந்த 2 சந்தேக நபர்களும் குற்றத்தை ஒப்புக்கொண்டார்களா? ஆமாம், இருவரும் ஆலாமுக்கு பணம் சுமக்கும் கைக்கூலியாக இருந்ததாக ஒப்புக்கொண்டாங்க. ஆலாம் சொன்னபடி அவங்க டான்ஜியால கணக்கில் இருந்து பணத்தை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் முன்னரே ஏற்பாடு செய்த இடத்திலும் நேரத்திலும் அவங்க பணத்தை வச்சிடுவாங்க. பணம் வைக்கப்பட்ட இடத்துல காவல்துறையோட கேமராக்களில் சந்தேக நபர்களால் ஆலாமை பற்றி சொல்ல முடியலை. ஏன்னா அவங்கள சந்தித்ததே கிடையாது. 2 சந்தேக நபர்கள் கொடுத்த அந்த கைபேசி எண் என்னாச்சு? ஆலாமுடைய எண் தானே? ஆமா. தான்சியால கொடுத்த அதே எண் தான் இதுவும். அப்படின்னா எந்த பயனும் இல்லை. அதனால தான் யாரோடும் தங்களோட வங்கி கணக்கை பகிரக்கூடாது என்பதை பற்றி பொதுமக்களுக்கு எடுத்து கூறணும். அதோட அவர்களோட கணக்கை பணம் பெற மாற்றிவிட பயன்படுத்தக்கூடாது. அவர்கள் அதை யாருக்காக செய்கிறோன்னு தெரிஞ்சு செய்யணும். இதில் நல்ல செய்தி என்னென்னா, நம்ம புலனாய்வின் மூலம் 2 பணம் சுமக்கும் கைகூலிகளை கைது செய்திருக்கிறோம். நாம் இந்த பணத்தடயத்தை பின்தொடர்ந்து சென்று வேறு யாரெல்லாம் இந்த கும்பலுக்கு வேலை செய்கிறாங்கன்னு கண்டுபிடிப்போம். தான்சியால கணினியை தவறாக பயன்படுத்துவதற்கு எதிரான சட்டத்தின் கீழ் அவர் செய்த குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டார். அவருக்கு 5 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. டேரல் சுவா வீசியாங் குற்ற செயல் மூலம் கிடைத்த பொருட்களை இன்னொருவருக்காக வைத்திருக்க உதவிய குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டார். அவருக்கு 12 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது.
ஹென்ரிச்சோ வேஹான் குற்ற செயல் மூலம் கிடைத்த பொருட்களை இன்னொருவருக்காக வைத்திருக்க உதவிய குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டார். அவருக்கு 14 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நீங்கள் சற்று முன் பார்த்த வழக்கில் குற்றவாளிகள் தங்களின் வங்கி கணக்கு, மறைசொல் போன்ற வங்கி கட்டண விவரங்களை விற்றார்கள். அதை பயன்படுத்தி தீங்கிழைக்கும் மென்பொருள் மோசடிக்கு நிதி மாற்றிவிடப்பட்டது. தீங்கிழைக்கும் மென்பொருள் மூலம் மோசடி கும்பல் பாதிக்கப்பட்டவரின் தனிப்பட்ட தகவல்களை திருட முடிந்தது. அவரின் வங்கி கணக்கில் மோசடி பேர் வழிகளால் நுழைய முடிந்தது. அதைத் தொடர்ந்து 99,000 வெள்ளி இழப்பு ஏற்பட்டது. மோசடிகளுக்கு எதிரான படையின் அதிகாரிகளுக்கு நன்றி கூற வேண்டும். தங்களின் கட்டண கணக்குகளை விற்ற ஆசாமிகள் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தகுந்த முறையில் கையாளப்பட்டனர். இது போன்ற வழக்குகளில் பணம் சுமக்கும் கைக்கூலிகள் கும்பல்களின் சொற்படி கேட்டு பணத்தை பெற்று அல்லது மாற்றிவிடுகிறார்கள். அவர்களும் தண்டிக்கப்பட்டனர். காவல்துறை அது போன்ற குற்றங்களை கடுமையாக கருதுகிறது. மோசடியில் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டத்தின்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த குற்றங்களில் உடந்தையாக இருப்பதை தவிர்க்க பொதுமக்கள் மற்றவர்கள் உங்கள் வங்கி கணக்கு போன்றவற்றை பயன்படுத்தி கட்டணம் கட்டுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும். இந்த குற்றங்களோடு உங்களுக்கு தொடர்பு இருப்பதாக கருதப்பட்டு உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் ஒருவர் தான் அரும்பாடுபட்டு சேமித்த பணம் அனைத்தையும் இழந்ததை பார்த்தோம். அவர் தீங்கிழைக்கும் செயலியை பதிவிறக்கம் செய்து அவரின் வங்கி தகவல்களை போலியான இணையதளத்தில் பதிவிட்டார். ஒன்று பார்ப்பதற்கு நம்ப முடியாத அளவுக்கு நன்றாக இருந்தால் அது மோசடியாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் பணத்தையும் தகவல்களையும் பாதுகாக்க நீங்கள் அதிகாரத்துவ செயலி தளங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் இருந்து அதை பதிவிறக்கம் செய்யக்கூடாது. 3ஆம் தரப்பு இணைப்புகளில் உங்கள் வங்கி தகவல்களை பதிவிடுவதை செய்யக்கூடாது. இந்த இணையதளங்கள் உண்மையான நிறுவனங்களைப் போல இருந்தாலும் அவை போலியானவை. நுட்பமான தகவல்களை உங்களிடம் ஏமாற்றி பெற அவை பயன்படுத்தப்படுகின்றன. நீங்கள் செய்யாத பரிவர்த்தனை பற்றி உங்கள் வங்கி தெரிவித்ததும் உடனடியாக அழைத்து வங்கி கணக்கை முடக்கி வைக்க சொல்லுங்கள். அதிகாரிகளிடம் புகார் கொடுங்கள். ஆண்ட்ராய்டு பயன்படுத்துவோருக்காக இணைய குற்ற தடுப்பு துறையும் கூகுளும் புதிய பாதுகாப்பு அம்சத்தை சேர்த்துள்ளன. அது கூகுள் பிளே புரொடெக்ட். அது தீங்கிழைக்கும் செயலிகளை தடுத்துவிடும். சாம்சங் கேலக்சியை பயன்படுத்துவோர் ஆட்டோ பிளாக்கரை முடுக்கிவிட்டு ஆபத்தான செயலிகளை தடுத்துவிடலாம். இணைய குற்றவாளிகள் இப்போது அதிநவீன தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிவு வீடியோ அல்லது போலியானவற்றை உருவாக்கி நமது பணம், தகவல்களை திருடுகிறார்கள். இந்த போலிகளை அடையாளம் கண்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் நம்பிக்கை பலரிடம் இல்லை. இணைய பாதுகாப்பு துறை 3A முறையில் அதை அணுகி போலிகளை கண்டுபிடித்து மோசடியில் சிக்காமல் இருக்கும் வழிகாட்டியை பற்றி கூறியிருக்கிறது. முதல் A, அந்த தகவலை மதிப்பிடுங்கள். அது வந்தது நம்பிக்கையான இடத்தில் இருந்தா அதன் உள்ளடக்கம், உள்நோக்கம் என்ன என்று பாருங்கள். இரண்டாவது A, பின்வரும் விவரங்களை பாருங்கள். முகப்பகுதியில் தெளிவற்ற காட்சிகள் இருக்கலாம். கண்ணில் நிலையற்ற ஒளி தோற்றம் தெரியும். பின்னணி காட்சிகள் தெளிவற்று சிதைந்தவாறு தோன்றும். மூன்றாவது A, உள்ளடக்கத்தை உறுதி செய்வது. சந்தேகம் ஏற்படும் போது நம்பிக்கையான தரப்பு இணைய பக்கத்தை நாடுங்கள். மேலும் குறிப்புகளை பெற இந்த இணைய பக்கத்திற்கு செல்லலாம். குற்ற கண்காணிப்பை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போது விடை பெற்றுக் கொள்வது ASP சிவக்கண்ணன். மீண்டும் சந்திக்கும் வரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்கள் பங்கை செய்யுங்கள். வணக்கம்.